மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம கிளினிக் ஆதம்பாக்கம் சென்னையில இருக்கு. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த டைஜஷனுக்கு என்னங்க பண்ணலாம், செரிமானம் சரியா ஆகல, என்ன உணவு சாப்பிட்டாலும் எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு 3-4 இல்லைங்க ஒரு நாள் முழுவதும் கூட எனக்கு செரிமானம் ஆகாமல் இருக்கு. இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் எதனால ஏற்படுது? இதுல முக்கியமாக உணவு எடுத்த உடனேயே மேல் வயிறு அப்படியே உப்புசமா நிறைய பேருக்கு வரும். இதனால அந்த மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல குழந்தைகளுக்கு மாந்தம் ஏற்பட்டுருச்சு, அதனால உணவு எடுத்து கொஞ்ச நேரத்திலேயே வாந்தி எடுக்கிறாங்க, இல்ல பால் குடிச்சோடனே பாலா வாந்தி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அக்னி அப்படின்னு சொல்றோம், செரிமானத்திற்கான அந்த வெப்பத்தன்மை குறையும் பொழுதுதான் நம்ம உடல்ல ஒரு மந்தமான ஒரு நிலை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கிளைமேட் ரொம்ப மந்தமா இருக்குங்க, மழை காலங்கள்லயோ இல்ல குளிர்காலங்களையோ நம்மளால எந்த ஒர்க்குமே ஒரு ஆக்டிவா நம்மளால செய்ய முடியாது. உடல்லையுமே அந்த உஷ்ணம் அனல் நமக்கு குறையும் பொழுது செரிமானம் சரியாக நடக்காது. இதுல முக்கியமாக பார்த்தோம்னா பித்தம் தொடர்பான பிரச்சனைகள். பித்தம் நமக்கு குறையும் பொழுது, அதிகரிச்சதுனாலும் நமக்கு பிரச்சனை நிறைய ஏற்படும். அதை பத்தி தான் நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். பித்ததோடம் குறையும் போது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் தான். வாதம் அதிகரித்து இருந்தாலோ, முக்கியமாக கபம் அதிகரிச்சு இருந்ததுன்னா நமக்கு செரிமானம் சரியா ஆகாது. சரியா நமக்கு செரிமானம் நடக்காம இருக்கும், மந்தமா இருக்கும். இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி செய்யலாம், செரிமானம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா, இந்த பித்தம் குறைவாக இருந்து கபம் அதிகரிச்சு இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி மந்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. நாடியில பார்க்கும்போது ரொம்ப கிளியரா தெரியும். வாதம் அது பாட்டு அது நார்மலா அது வேலையை பார்த்துட்டு இருக்கும், பித்தம் குறைஞ்சிருக்கும், கபம் அதிகரிச்சிருக்கும். இந்த நிலையில பார்க்கும்பொழுது கபம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ரேஷியோ வைஸ் பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்கும், மந்தமாக இருக்கும், கோல்டு காஃப் இருக்கிறது, பிரீத்திங் ட்ரபிள் இருக்கும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சில உணவு முறைகளை எடுக்கும்போது இந்த மாந்தம் அப்படின்ற பிரச்சனை குணமாகுது. இதுல பேசிக்கா இந்த மூலிகை மருந்தை நம்ம தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தாவே நல்ல செரிமானம் ஆகுது. இதுல என்னென்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம செய்யலாம், ரொம்ப சிம்பிளா வீட்டுல ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது ஆர்வமாகவும் இருக்கிறாங்க. நான் சொல்ற பதிவுகள்ல இருக்கக்கூடிய மருந்துகளை மேம் நான் வீட்டுல செஞ்சேன் அப்படின்னு கமெண்ட்ல சொல்றீங்க, கால் பண்ணி சொல்றீங்க, அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு மேம், தேங்க்யூ அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா அந்த ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த மூலிகையோட பலன்கள் என்ன, இது சாப்பிட்டா நமக்கு உண்மையிலேயே நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்குமா, சைடு எஃபெக்ட் இல்லாம நம்ம கியூர் ஆக முடியுமா, இத்தனை வருடமாக நம்ம சஃபர் ஆயிட்டு இருக்கிறோமே, இந்த மெடிசன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு. இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிபி இருந்தாலோ, கொலஸ்ட்ரால் இருந்தாலோ, ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களும் இதை பயன்படுத்தலாம். அனைத்திற்குமே இது பலன் தரக்கூடியது. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு அல்சர் இருக்கும். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இருக்குன்னா உணவு எடுத்த உடனே என்ன ஆகும், வயிறு உப்புசமாக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் உணவு சாப்பிட்ட உடனே அப்படியே உப்புசமாயிடும். ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நைட்டு தூங்க முடியாது, இந்த வயிறு எரிச்சல்னால தூக்கம் இல்லாமல் இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சடனா சூடா ஒரு ஆசிட் தொண்டையில ஏறிச்சு பாருங்க, அதோட தூக்கம் போச்சு. உட்கார்ந்துகிட்டே இருக்கேன், படுத்தா எனக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், GERD அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதிகமா வரும். ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வயிறு மாந்தமா இருக்கும். லாக்ஸ் LEX அப்படின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரைட்டிஸ், ஆண்ட்ரல் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன். இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனை, வயிறு உப்புசம், இது எல்லாமே நமக்கு ஏற்படுது. இதை ரெகுலரா இந்த 1 ஸ்பூன் இந்த மெடிசனை நீங்க வீட்டுல ரெடி பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாலே உடல்ல நல்ல மாற்றம் நமக்கு ஏற்படுது. இந்த மெடிசனை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னு சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா வயதானவர்களுக்கு சரி, இல்ல நார்மலா நமக்கும் ஹெவியா இன்னைக்கு நல்ல நான்வெஜ், வெளியில பார்ட்டிக்கு போகணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், நல்லா சாப்பிட்டுட்டேன், டைஜஷன் ஆகல அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல இது எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு சரியா டைஜஷன் ஆகல,
வயிறு எரிச்சல் இருக்கு, பசியின்மை மந்தமா இருக்கு, அந்த டைம்லயும் இதை எடுத்துக்கலாம். இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நமக்கு சீரகம். சீரகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே செரிமானத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்றது நமக்கு தெரியும். சீரகம் ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்ததாக ஓமம் நம்ம பயன்படுத்தணும். ஸோ ஓமம் நமக்கே தெரியும். நார்மலா நம்ம வந்து ஓம வாட்டர் குடிப்போம், ஓம கஷாயம் குடிப்போம் வயிறு பிரச்சனைகளுக்கு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அதிவிடயம். இந்த அதிவிடயம் கொஞ்சம் ரேர் மெடிசன். ஆனா நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டாவே கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு வந்து மேல இருக்கக்கூடிய தோல் நல்லா கிளீன் பண்ணிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தோல்னா அது மேல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய சில ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதிவிடயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, டைஜஷனுக்கு வந்து சரியாகிறதுக்கு இது தேவைப்படுது. அடுத்ததாக வசம்பு. வசம்பு அப்படின்னு சொல்லும்பொழுது இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் பெரும்பாலும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ, நரம்புகள் கை கால் நடுக்கம் இருக்கு அப்படின்னாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வசம்பு. அடுத்ததாக பார்த்தோம்னா விஷ்ணு கிரந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இதனோட பொடி. ஸோ இது வந்து பவுடர் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது எல்லாமே 100 கிராம் அளவு எடுத்து வச்சுக்கணும். இதனோட நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு எல்லா மூலிகையும் 100 கிராம், பனங்கற்கண்டு மட்டும் 50 கிராம். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி ஒன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்ன்றத நான் சொல்றேன். ஸோ தினம்தோறும் 1 ஸ்பூன் காலையில, ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 1 ஸ்பூன் வெந்நீர்ல கலந்து காலையில நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 15-20 நிமிடங்கள் முன்னாடி இதை வந்து சாப்பிடணும். 1 ஸ்பூன் எடுக்கிறோம், தண்ணியில வெந்நீர்ல கலந்து குடிச்சிடணும். இதை குடிச்ச பிறகு ஒரு 15-20 நிமிடங்கள் கழித்து நம்ம வந்து உணவுகளை எடுத்துக்கலாம். தினமும் காலையில. இல்லைங்க எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல நைட்லயும் இது வந்து பயன்படுத்தலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை 1 ஸ்பூன் அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு ஏற்படுது. மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு சரியாகும். இதுல முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பவுடர்ல நம்ம புதினா இலைகள் இருக்கு இல்லையா, இதையும் வந்து சேர்த்துக்கலாம். எப்படி இதை சேர்த்துக்கலாம் அப்படின்றத புதினா இலைகளை பவுடர் ஃபார்ம்ல இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இது இல்லைங்க புதினா இலைகள் கிடைக்கல, இல்ல ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு, மெடிசன் அப்படின்னு சொல்றது இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுதான். புதினா இலைகள் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து ஒரு ஃபிளேவருக்காக சேர்க்கக்கூடியதுதான். ஸோ இது வந்து வெந்நீர்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வரும்போது இந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள், நல்ல ஹெவியா மீல்ஸ் எடுத்துட்டோம், டைஜஷன் ஆகல, ஸோ இரவு நேரத்துல உணவு எடுத்து புரண்டு படுத்துட்டு இருக்குங்க, டைஜஷன் ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கு எல்லாத்துக்குமே இது ஒரு மிக சிறந்த சொல்யூஷனா இருக்கும். வீட்லயே இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.